நேரம் 12:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் வேலை திட்டத்தின் 2வது கட்டம் இம்மாத நடுப்பகுதியில் ஆரம்பம். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் பிரகாரம் அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு திட்டம். மழையுடன் கூடிய வானிலை எதிர்வரும் 20ஆம் திகதியின் பின்னர் அதிகரிக்கும் சாத்தியம். முன்பள்ளிகள் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டம் தயாரிப்பு. இலங்கை தேயிலையை உலகளாவிய ரீதியில் பிரபல்யப்படுத்துவதற்கு நடவடிக்கை. இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐநா ஊழியர் ஒருவர் பலி. இனி விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி வழங்கும் வேலை திட்டத்தின் 2வது கட்டம் இம்மாதம் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். முதற்கட்டத்தில் 34 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி பகிர்ந்தளிக்கப்பட்டது. பட்டியல்களில் காணப்பட்ட குறைபாடுகளின் காரணமாக இன்னும் சில பிரிவினருக்கு தற்போது அரிசி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சகல மாவட்ட செயலகங்களையும் இணைத்துக் கொண்டு 2வது கட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை தமக்கு மக்கள் ஆணை கிடைத்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையினை மாற்றுவதாக சில கட்சித் தலைவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளனர். எனினும் அது மக்களை ஏமாற்றும் வகையிலான வாக்குறுதி என்றும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவிக்காக ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்திற்கு சமாந்தரமான வேறு தலைவர் தற்போது இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். அவர் இன்னும் 10-12 வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்யும் பட்சத்தில் இலங்கையை உலகளாவிய ரீதியில் பலமான நாடாக கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை கூறினார். மக்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சரியான தீர்மானங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். முன்பள்ளிகள் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். முன்பள்ளிகள் தற்போது சிறந்த முறையில் நடத்திச் செல்லப்படுகிறது. இதற்காக ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள். முன்பள்ளி பிள்ளைகளின் காலை உணவு தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். பிள்ளைகளை முன்பள்ளிக்கு அனுப்புவதற்கு பொருளாதார நெருக்கடி நிலவும் பட்சத்தில் அது பற்றி பிரதேச செயலகத்தினூடாக நிதியுதவி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு முறையான டிப்ளமா கற்கை நிறையினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தானகே தெரிவித்தார். தனியார் நிறுவனங்கள் வழங்கும் டிப்ளமாக்களுக்கு முறையான அங்கீகாரம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் 5 வகையான ஆரம்ப பாடசாலைகள் செயற்படுவதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். இதில் 18,800 முன்பள்ளிகள் அடங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பலஸ்தீன் நினைவு தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பலஸ்தீன் மக்களுக்கு எதிரான கெடுபிடிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலான பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது. விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் உரையாற்றினார். பலஸ்தீன் மக்களின் தாய்நாட்டை அபகரிக்கும் செயற்பாட்டையும் அந்த மக்கள் மீதான கெடுபிடிகளுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக அவர் கூறினார். பலஸ்தீனில் மாதக்கணக்கில் மனித பேரவலம் இடம்பெறுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்தார். பலஸ்தீன் மக்களின் உரிமைகளுக்காக தான் அன்று முதல் இன்று வரை முன்னின்று செயற்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். பலஸ்தீன் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவை நிறைவு செய்து கொண்டு சொந்த நாடு திரும்பும் போது அவர்களுக்கு இலங்கையின் தேயிலை பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய கையேட்டை விமான நிலையத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது பற்றிய யோசனையினை அமைச்சர் மஹிந்த அமரவீர முன்வைத்துள்ளார். சிலோன் டீ என்னும் நாமத்தினை உலகளாவிய ரீதியில் பிரபல்யப்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். குறித்த செயற்திட்டத்திற்கு தனியார் தேயிலை தொழிற்துறையினரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த வேலை திட்டத்திற்கு செலவாகும் நிதியினை தேயிலை சபையும் தனியார் பிரிவும் ஏற்றுக்கொள்ள உள்ளன. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் தேயிலை தோட்டங்களை பார்வையிடுவதற்கு மிகுந்த விருப்பம் தெரிவிப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார்.
மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதற்காக சபாநாயகர், சட்டமா அதிபர், கட்சித் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானத்திற்கு வருமாறு ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பெரும்பாலான பிரதேசங்களில் மழை பெய்து வருவதனால் கடும் வெப்பமான காலநிலை குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மழை எதிர்வரும் 20ஆம் திகதியின் பின்னர் மேலும் அதிகரிக்கக்கூடும். எனினும் சபரகமுவ, வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் தற்போதைக்கு சுமார் 5000 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கீகாலை, கிளிநொச்சி, திருகோணமலை மாவட்டங்களிலும் மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, உடல் வலி, தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அது பற்றி கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவினர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நோய் அறிகுறி சிறுவர்கள் மத்தியில் அதிக அளவில் காணப்படுகின்றது. பொதுவாக நவம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியிலும், ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியிலும் இவ்வாறான அறிகுறிகளோடு கூடிய காய்ச்சலினை அவதானிக்க முடியும். எனினும் இம்முறை சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் மத்தியில் இந்த நோய் அறிகுறி அதிகரித்துள்ளது. இது இன்ஃபுளுவென்சா A மற்றும் இன்ஃபுளுவென்சா B வைரஸ் தாக்கமாகும். இந்த நோய் அறிகுறிகள் தொடர்ச்சியாக தென்படும் பட்சத்தில் வைத்தியரை நாடி சிகிச்சை பெறுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபையில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ரஃபா நகரின் மருத்துவமனைக்கு அருகில் இடம்பெற்ற தாக்குதலிலேயே அவர் கொல்லப்பட்டார். குறித்த ஊழியர் இந்தியாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்வான் அமெரிக்காவிடமிருந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை கொள்வனவு செய்வதற்கு தயாராகியுள்ளது. இதேவேளை மிசைல்களை தயாரிப்பதற்கும் தாய்லாந்து நடவடிக்கை எடுத்துள்ளது. சீனாவுடன் ஏற்பட்டிருக்கும் முறுகலை தொடர்ந்து தாய்வான் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் மற்றொரு ஒசுசல மருந்தகம் அம்பலாந்தோட்டையில் திறக்கப்பட்டுள்ளது. இது கூட்டுத்தாபனத்தின் 55வது கிளையாகும். கர்ப்பிணிகள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு இங்கு விலைக்கழிவில் மருந்துகள் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 64வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோத உள்ளன. டெல்லி மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை சுற்றுலா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கும் அயர்லாந்து அணிக்கும் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. டப்ளின் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். அனுராதபுரம் மாவட்ட தேசிக்காய் விவசாயிகள் தமது அறுவடைக்கு ஏற்ற வர்த்தக சந்தையின்மையினால் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இடைத்தரகர்களின் செயற்பாடுகளினால் நகர்ப்புறங்களில் தேசிக்காய் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது. எனினும் தம்மிடம் இருந்து குறைந்த விலைக்கு தேசிக்காயை கொள்வனவு செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள்.
வர்த்தக வங்கிகள் கடன் வட்டி வீதத்தினை 10% குறைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சில வங்கிகளின் வட்டி வீதம் 9.92% காணப்படுகின்றது. கடன் வட்டி வீதம் எதிர்காலத்தில் தனி இலக்கமாக காணப்படும் என்றும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கீழ் வளிமண்டலத்தில் விரிவடைந்திருக்கும் தளம்பல் காரணமாக நாடளாவிய ரீதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தென் மத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் வேலை திட்டத்தின் 2வது கட்டம் இம்மாத நடுப்பகுதியில் ஆரம்பம். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் பிரகாரம் அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு திட்டம். மழையுடன் கூடிய வானிலை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு பின்னர் அதிகரிக்கும் சாத்தியம். முன்பள்ளிகள் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டம் தயாரிப்பு. இலங்கை தேயிலை உலகளாவிய ரீதியில் பிரபல்யப்படுத்துவதற்கு நடவடிக்கை. இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐநா ஊழியர் ஒருவர் பலி. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.